வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். தமிழக வளர்ச்சியை மையமாக வைத்து வேலைவாய்ப்பு, மகளிர் உரிமை, விவசாயிகள் பாதுகாப்பை உள்ளடக்கியதாக திமுகவின் தேர்தல் அறிக்கை இருக்கும். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கனிமொழி எம்பி தகவல். உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் 2024-25 நிதியாண்டில் பாஜக பெற்ற நன்கொடை ரூபாய் 6555 கோடி. காங்கிரஸ் கட்சி பெற்ற நன்கொடையை விட 12 மடங்கு அதிகம். பாஜக எந்த வழியில் வந்தாலும், எத்தகைய சூழ்ச்சி செய்தாலும் அது தோற்கடிக்கப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் பேட்டி. இந்தியா நியூசிலாந்து இடையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. பிரதமர்கள் மோடி, கிறிஸ்டோபர் லக்சன் கூட்டாக அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை பவனுக்கு ரூபாய் 1360 அதிகரிப்பு. ஒரு பவன் 1,560,000 என உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டது. நாங்கள் பாஜகவுக்கு எதிராக போராடவில்லை, இந்தியாவின் கட்டமைப்பை கைப்பற்றும் போக்கை மட்டுமே எதிர்க்கின்றோம். ஜெர்மனி சென்ற ராகுல் காந்தி பெர்னில் உள்ள ஹெர்டி பள்ளியில் பேச்சு. டெல்லியில் வங்கதேச தூதரகம் முன்பு இந்து பரிஷத் அமைப்பினர் போராட்டம். காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடுப்புகளை உடைத்தனர். ஜனவரி 16ஆம் தேதி நட்சத்திர கிரிக்கெட் போட்டி. சென்னை அணி கேப்டனாக நடிகர் ஆர்யா தேர்வு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று நடைபெறவிருந்த விஜய் ஹசாரே கோப்பை போட்டிக்கு அனுமதி மறுப்பு. பெங்களூரு நகர காவல் ஆணையர் சீமந்த் குமார் சிங் தகவல். திருப்பரங்குன்றம் தீபத்தூணை சர்வைக்கல் என்று சொல்ல கனிமொழி என்ன மத்திய தொல்லியல் அலுவலரா? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி கேள்வி. எடப்பாடி பழனிசாமியை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சந்தித்து பேச்சுவார்த்தை. ஊழல் திமுக ஆட்சியை அகற்றுவது குறித்து பேசியதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். தாவேகா மாவட்ட செயலாளர் பதவி வழங்காததால் அதிருப்தி. ஆதரவாளர்களுடன் விஜய் காரை தாவேகா பெண் நிர்வாகி அஜிதா வழிமறித்த சம்பவத்தால் பரபரப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.